வணங்குகிற சுவாமியா, வாழுகிற பூமியா என்று தலைப்பிட்டு இங்கே கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மகன் உங்கள் மீது இருக்கிற பேரன்பிலும் பெரும் பற்றின் காரணமாக இதை சொல்லுகிறேன். ஓட்டுக்காக பேசுகிறவர்கள் ஒருபோதும் இதை பேசவே மாட்டார்கள். நாட்டுக்காக எவன் நிற்பானோ அவன்தான் இதை பேச துணிவான், பேசுவான். எங்களுக்கு நாட்டை ஆள்வதை விடவும் இந்த நாட்டில் என் மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் முதன்மையானது என்பதற்காகவே இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். என்னரும் தமிழ் சொந்தங்களே, உலக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில், தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி, எளிய பிள்ளைகளால் தொடங்கப்பட்ட கட்சி, தொடங்கப்பட்டது என்பது தவறு, தொடங்கியவர் எங்களுடைய தாத்தா சீபா ஆதித்தனார் அவர்கள். தொடர்ந்த கட்சி, தொடரப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. எளிய மகன், எனக்கு எந்த பின்பலமும் கிடையாது. என் தாய் தந்தையரை இவர்கள்தான் என்று நான் சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும். சிற்றூரிலும் சிறிய சிற்றூர், நான் பிறந்த ஊர், எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு கிராமம். அங்கிருந்து வந்த மகன். என் இனச்சாவை சகிக்க முடியாது, என் மொழி சிதைவை, என் பண்பாட்டு வழிபாட்டு சிதைவை, என்னுடைய வளத்தின் அழிவை வாக்க சகிக்காது வெகுண்டெழுந்து ஒரு அரசியல் படையை தொடங்கினோம். அதான் நாம் தமிழர் கட்சி. 2016 4,50,000 வாக்கை பெற்றோம். படுதோல்வி. எந்த கட்சியும் 4,50,000 வாக்கை வாங்கிய கட்சி உயிரோடவே இருந்திருக்காது. ஆனால் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம், தளரவில்லை, தோற்றோம். அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம், தளரவில்லை, தோற்றோம். அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம், தோற்றோம், தளரவில்லை. 4 மாபெரும் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 2, பாராளுமன்ற தேர்தல் 2, 4 தேர்தல்களில் தோற்றோம். பல இடைத்தேர்தல்களில் போட்டியிட்டோம், பின்னடையவே இல்லை, பின்னடையவே இல்லை. ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறானே, நான் மெதுவாக வருவேன் ஆனால் ஒருபோதும் பின்னடைய மாட்டேன் என்று ஒருபோதும் நாங்கள் பின்வாங்கவில்லை, தோற்றோம். 24 பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டோம், தோற்றோம். பல உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டோம். ஒரு சில பேர், என் தங்கை போல ஒரு சில பேர் வென்றோம், தோற்றோம். ஆனாலும் 26 தேர்தலிலே மறுபடியும் தனித்து போட்டியிடுகிறோம். இது எந்த நாட்டு வரலாற்றிலும் இப்படி ஒரு அரசியல் கட்சி இருந்ததில்லை. தனித்து 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 நின்று 1.1, 4.5, பிறகு 7, பிறகு 8.22 விழுக்காடை பெற்று தனித்து ஒரு கட்சி இந்திய அரசியல் அரங்கிலே அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என்ன துணிவில் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தனித்து நிற்கிறார்கள் என்றால் எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் என்று ரசிக்க முடியாத நம்பிக்கை. பேரன்பு கொண்டு ஒரு தலைவனுக்கு தகுதி தான் பிறந்த மண்ணை, அந்த மண்ணின் மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்க வேண்டும், முழுமையாக நம்ப வேண்டும். நாங்கள் நேசிக்கிறோம், நம்புகிறோம், தனித்து நிற்கிறோம். அவர் யாரோட